Assalamualaikum, welcome back to my channel. So இன்றைக்கு ஈத் vlogட கண்டினியூ தான் ஷேர் பண்ண போகிறது. டே 1 அண்ட் டே 2 யார் யார் பார்க்கல அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், பிகாஸ் ஐட்ட கண்டினியூ தான் இது. இன்றைக்கு ஷேர் பண்ண போகிறது டே 3 அண்ட் டே 4. இது வந்து 2 in 1 மாதிரி 2 டேஸையுமே 1 vlogகாகவே ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே லாஸ்ட் vlog மாதிரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். So let's get start with the video. Wanna clear a bottle of Cabernet. Wanna stay home, not even drink. Wanna get out of my own head. Hey guys, Assalamualaikum, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி டே 3 ஆஃப் அபஹால் நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கெங்கே போகணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறது. ஸோ இப்போ சரியாக மார்னிங் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாகவே வெளியே இறங்கிட்டேன். நேற்று மாதிரியே இப்போ வந்து சரியாக 8 o'clock. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே போகிறேன். எங்கே போகிறேன்ட்டு தெரியாது, பார்ப்போம். நான் வந்து ஷேர் பண்ணுறேன், ஸ்டே டியூன். அதோடைய வந்து நேற்று வ்ளாக் எத்தனை பேர் பார்க்கல, டே 2 டே 1 எல்லாம். ஸோ அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், பிகாஸ் ஐட கண்டினியூ தான் இது. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பிளான் நிறைய பிளேஸுக்கு போகணும்னு சொல்லி, பட் எந்தெந்த பிளேஸுக்கு பெய்து பண்ணுமென்னு தெரிய பார்ப்போம். போகிறதெல்லாம் வந்து அப்படியே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நாங்கள் ட்ரிப் வந்த நாளையிலேருந்தே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் எடுக்கிறது. பிகாஸ் நான் வந்து வந்திக்கிறது 4 ரெஸ்டாரண்ட்லேயே வந்து ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணனாக்கா போகிற இடமெல்லாம் வந்து கவர் பண்ணல. இந்த 4 நாளைக்குள்ளே எங்கெங்கே போகலுமோ அந்த இடமெல்லாம் கவர் பண்ணணும்னு பிளான் பண்ணி தான் வந்தீங்க. லஞ்ச் அதே மாதிரி டின்னர் எல்லாம் பொறுமையாக வெளியில் போய்த்து ரெஸ்டாரண்ட்டில் போய் தான் தின்றது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரூம்லேயே ப்ரெட் அதே மாதிரி பன் ஜேமண்ட் எல்லாமே கொண்டு வச்சுக்கி, அது இல்லாமல் நாங்கள் நிற்கிற ஹோட்டலுக்கு முன்னாடியே வந்து சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டிக்கு. அங்கே வந்து நல்ல சுட ரோல் போட்டு தரேன். அதே தான் வந்து மேக்ஸிமம் எடுப்படுறேன். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா ஆயிக்கு. இன்றைக்கும் அதே எடுத்துக்கொண்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வேவ் பாயிண்ட்டுக்கு போகிறது தான் பிளான். ஸோ எப்பயுமே நாங்கள் ட்ரிப் போகிறக்குள்ளே வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் போகிறது. கொஞ்சம் தூரம் போய்த்து நிப்பாட்டுற எல்லோரும் ஒன்றுக்கு வரும் வரைக்குமே அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் போகிறது. பின்னால் ஒருத்தருக்கு வந்து அப்படியே தான் போகிறது. ஸோ இந்த டே நின்று நீங்கள் சிலந்தான் கண்டது வந்து ஸ்ரீலங்காவில் கஞ்சி காக்கிற சிறுஃபுலாடி. இது வந்து எத்தனை பேர் இந்த மாதிரி செல்கிறோம், வேறு மாதிரி பேர் ஈக்கோ தெரியும். அது வீடியோவில் திறமா விளங்குறல்ல, நேரில் நல்லா விளங்குற தூர நிறையவே ஈக்கு. நான் அபஹாவுக்கு வந்ததுக்கு போகிற ஒரு விஷயம் கண்டு எனக்கு வந்து இது வந்து சவுதியில் ஈக்கிற அந்த ஒரு ஃபீல் ஒன்றே ஈக்கல். அபஹாவில் எனக்கு வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற அந்த ஒரு ஃபீல் ஒன்று தான் இருந்தது. பிகாஸ் ஜித்தாவோ ரியாத் அல்லூலா அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்து ரோட் ஆகிக்கட்டும் அந்த மலை ஆகிக்கட்டும் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகிக்கி. ஃபுல்லாக வந்து மவுண்டனாக தான் இருக்கு. பட் ஒரு விஷயம் வந்து அல்லூலாட மலையும் இங்கே மவுண்டனும் சேம் ஒரே மாதிரி தான். இங்கே வந்து அந்த மலை ஃபுல்லாகவே வந்து க்ரீனரியாக ஃபுல்லாக மரமாக தான் இருந்தது. பட் அல்லூலாவில் வந்து இந்த மாதிரி இல்லை, ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ஆரஞ்சு கலர் தான் இருந்தது. அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த யூடியூப்பில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன், பட் இந்த யூடியூப்லேயே திரும்ப இன்ஷால்ல போனாக்க ஷேர் பண்ணுறேன் அதுலேயும். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு எனக்கு அந்த ஒரு ஃபீலோடு தான் இருந்தது. அல்லூலாட வந்து மவுண்டன் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான். வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு மேலேருந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ഇതിലെ என்ன டேஸ்ட் இது? பிரிஞ்சல் மாதிரி தானே சொல்லி.
ஸோ நாங்கள் பிச்சு கொண்டது பட்டுக்காய். இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஐ திங்க் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் இது வந்து குக் பண்ணி தின்றொன்று தான். பட் இங்கே இல்லை, எங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயுமே இங்கே இல்லை. நான் இது வரைக்கும் கண்டதே இல்லை. எப்போ ஸ்ரீலங்கா போனாலுமே ஒருக்க சரி இதை குக் பண்ணி தாங்கன்னு சொல்லி தின்று தான் வர ஒவ்வொரு பையனும் வெக்கேஷன் போனாலுமே. ஸோ இது வந்து நிறைய மரம், இந்த தூர நிறைய மரம், நிறையவே ஈக்கி. நான் கொஞ்சமாக தான் பிச்சு எடுத்தேன். நல்ல சூடு. நான் வந்து டைம் வந்து எப்படின்னு கேட்டேனாக்கா மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணினேன். இங்கே வரது கொஞ்சம் டைம் போய்த்தேன். இப்போ ஒரு 10:30 மட்டிக்கும். இந்த டைமில் நல்ல சூடு. இதுவும் சம்மர் ஷூட்டிங் தான். இதே வின்டராக இருந்தால் இந்த வியூ பாயிண்ட்டுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வியூ ஆகிக்கட்டும், அந்த கிளைமேட்டெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலும். நாங்கள் வந்த டைம் பெருசாக யாருமே இல்லை. பட் அதுக்கு பிறகு நல்ல க்ரௌட் ஆகிட்டோம். நிறைய பேர் வந்திருந்தேன். Hate it when my doubts and my fears swell up like the ocean. It feels like I could drown in my tears. Everything's overflowing. Scared that I won't get it right. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. நாங்கள் வந்து இந்த வியூ பாயிண்ட்டையும் பார்த்துட்டு அப்படியே டிரெக்டாக ரூமுக்கு தான் போய்த்தேன். வேறு எந்த ஒரு பிளேஸுக்குமே போகல. பிகாஸ் இன்றைக்கி ஜும்மா ஈக்கி எங்களையும் கொண்டு போய்த்து ரூமில் விட்டு ஜென்ஸ் எல்லாம் ஜும்மாக்கு போய்த்தேன். வரக்குள்ளே வந்து அவங்க வந்து லஞ்சையும் வாங்கிக்கொண்டே வந்து லன்ச் திண்டு கையோடு எல்லோரும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன். பிகாஸ் இன்றைக்கி மார்னிங்கோடய எலுமினை சுட்டி ஃபுல்லாக எல்லாருக்கும் நல்ல டயர்டாக தான் இருந்தது. பட் டே டைமில் வெளியில் போனாலும் அது வந்து என்ன சொல்ல நல்ல சூடாக தான் ஆயிக்கி என்ஜாய் பண்ணையில் போகிற பிளேஸ் இல்லை. அதனால் ஈவினிங்லேயே ரிலாக்ஸாக போகும்னு சொல்லி தான் நல்லா தூங்கி எழும்பி ஈவினிங்கில் வந்து என்னோடய ஹோட்டலுக்கு முன்னாடியே சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று அங்கே வந்து நல்லா சுட பிளேன் டீயம் எடுத்து குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் ரூம்லேருந்து ஒவ்வொரு பிளேஸாக லொக்கேஷன் பார்த்து போகிறதுக்கு எப்படின்னு கேட்டேனாக்கா ஜஸ்ட்டு 1/2 hour தான் காட்டும் லொக்கேஷனில். பட் போகிறதுக்கு வந்து மேக்ஸிமம் 45 minutes 1 hour போய்த்துடும். ஃபுல்லாக ட்ராஃபிக்காக தான் இருந்தது. பிகாஸ் நாங்கள் போனது வந்து ஈத் டே முடிஞ்சு நெக்ஸ்ட் டே அந்த ஹாலிடே சுட்டியும் எல்லாருமே வந்திருந்தேன். அது இல்லாமல் ஒரு சில பிளேஸுக்கு டிஸ்டன்ஸ் வந்து நல்லாவே தூரம் காட்டுறேன். அதனால் வந்து நிறைய பிளேஸ் வந்து மிஸ் ஆகின பிளேஸில் வந்து இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் கவர் பண்ணோம்னு சொல்லி இந்த டைம் எங்கெங்கே போகலுமோ அந்த பிளேஸில் தான் போனது. இந்த ஈவினிங் டைம் வியூ வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. Do you hear that? My sanity about to break while everyone I know's out. On a trip, on a boat, on a lake. I'm tired of feeling all FOMO, babe. I don't even care if we stay home. Put our to-do list on ice. We crank the AC to 79 and make a little island right here. And there ain't a palm tree in sight, but there's not a cloud in your blue eyes. If we need a drink, I'll be the bartender. I got a 5th of Patron and a blender, baby. Slipping on a swimsuit is overrated. We don't need a beach to get a half naked. Life's too short, let's not waste it. Cause paradise is wherever ஸோ we make ஈவினிங் டைமில் நாங்கள் வந்தது வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு. இது வந்து எப்படின்னு கேட்டால் ஒரு வியூ பாயிண்டில் இருக்கிற ப்ரைவேட்டான ஸ்ட்ராபெரி ஃபார்ம். எங்கள் ரூம்லேருந்து வந்து 1 hour டிஸ்டன்ஸ் காட்டினேன். 1 hourனால் பரவாயில்ல போமன்ஸில் ஸ்டார்ட் பண்ணது. பட் போகிற ரோட்டெல்லாம் அந்த வியூ ஆகிக்கட்டும் அந்த கிளைமேட் ஆகிக்கட்டும் ரொம்ப நல்லாவே இருந்தேன். நாங்கள் எதிர்பார்த்து வந்த கிளைமேட் இது தான், இந்த மாதிரி தான் ஈக்கோன்னு சொல்லி. பட் இந்த மாதிரி கிளைமேட் எங்களுக்கு டே டைமில் கிடைக்கல. ஈவினிங் டைமில் அது வியூ பாயிண்ட்டுக்கோ தெரிய நல்லா கூலாக இந்த கிளைமேட் எல்லாரும் என்ஜாய் பண்ண. இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மை விட எல்லாரும் என்ஜாய் பண்ணதே அந்த ரோட்டையும் அந்த வியூவே தான். ஸோ இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் எப்படின்னு கேட்டால் நாங்கள் போன நேரம் க்ளோஸாக தான் இருந்தது. யாரையுமே உள்ளே விடலை. பிகாஸ் இப்போ ஒரு 2 to 3 டேஸுக்கு முன்னாடி நிறைய ஃபேமிலி வந்து அவங்க வந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையும் வந்து பிச்சு அவங்க சென்ன மாதிரி இல்லாமல் வந்து ஃபுல்லாகவே வந்து மரமெல்லாம் பிச்சு ஸ்ட்ராபெரி எல்லாம் பிச்சு அந்த மாதிரி செஞ்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு இனிமேல் யாரையும் விடியலைன்னு சொல்லி ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருந்தேன். நாங்கள் போய்த்து ஒரு 1/2 hour மட்டும் இந்திக்கு வாங்கின ஸ்ட்ராபெரி வந்து சின்ன ஒரு கடை ஒன்று இருந்தது. அதுக்கு முன்னாடியே போட்டிக்கு அதில் ஸ்ட்ராபெரி வாங்கி திண்டு கொண்டு சொல்லத்தான் இன்னும் வந்து எப்படி சொல்ல இன்னும் வந்து நிறைய பேர் வந்தவங்க எல்லாம் திரும்பி பெய்து பார்த்துட்டு விடலாம் சுட்டி கொஞ்சம் நேரம் பெய்த்து எங்களை வந்தவங்க வந்து பேசவும் வந்து சரிதான் சொல்லி விட்டு உள்ளுக்கு
அதுவும் வந்து யாரும் எதுவும் தொடக்கூடாது, ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்துடணும்னு சொல்லி வந்ததுக்காக வேண்டி அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே போய்த்தேன். சரிதான்னு சொல்லி அது வந்து என்ன சொல்ல அவங்களோட மேலே ஒரு ரோங் ஒன்று இல்லை, வாரவங்க வந்து அது திறமை வந்து யூஸ் பண்ணுறல மிஸ்யூஸ் பண்ணுற சுட்டி தான் அவங்கள வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கி யாரையுமே இனிமேல் விடியலைன்னு சொல்லி. ஸோ யாராவது அபகாக்கு வரணும் அது மாதிரி ஏதாவது பிளான் இருக்குன்னு சொன்னாக்கா நீங்கள் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இதுக்கு போக வேணும். இது வந்து ஒரு ப்ரைவேட்டான ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இனிமேல் யாராவது வந்தனாலும் விட்றலைன்னு சொன்னேன். பிகாஸ் அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் வந்து திரும்பி தான் போனது. இது இல்லாமல் வந்து அபகாவில் இன்னொரு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் உண்டுக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ராபெரி ஃபார்ம். நிறைய வீடியோஸ் நானும் கண்டேன். எங்களுக்கு அங்கேக்கு போத்து டைம் கிடைக்கல. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஆகிட்ட லொக்கேஷன் வந்துடும். ஸோ அங்கேக்கு போங்க, அங்கே வந்து நிறைய விஷயமேக்கு. ஸோ நாங்கள் அது முடிஞ்சு அப்படியே வந்து இன்னொரு காணி வேலை உண்டிக்குன்னு சொல்லி அங்கேக்கு தான் வந்தேன். பட் அங்கேக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தோன்னா அதுவும் க்ளோஸில். பிகாஸ் அது வந்து 2 டேஸ்க்கு யாரோ ப்ரைவேட்டாக எடுத்திக்காம். அதனால் வந்து யாரையுமே விடலைன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடியே தான் இந்த ஒரு பார்க்கொண்டு இருந்தேன். இங்கே வந்து கொஞ்ச நேரம் எல்லாருமே இருந்து பேசிக்கொண்டு நாளைக்கு நாங்கள் ஜித்தாக்கு போக இருக்கேன். ஸோ ஆகிட்ட பிளான் எல்லாம் எப்படி போகிறது, மார்னிங்கோடு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இத்தனை மணிக்கெல்லாம் சொல்லி அதெல்லாம் தான் பிளான் பண்ணி கொண்டது. பிளான் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் திரும்ப ரூமுக்கே பெய்த்து எல்லாரும் வந்து நாளைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஏர்லியாகவே தூங்கிட்டு நைட் டின்னரையும் எடுத்துட்டு. பிகாஸ் நாளைக்கு ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணணும். லேட்டாகும் வரை நின்றுனாக்கா ஜித்தாக்கு வரதுக்கு நல்லா லேட் ஆகிடும். ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து ஜித்தாக்கு வந்து ரீச் ஆகலும். பிகாஸ் நாளைக்கு வந்து எல்லாருக்கும் ஆஃபீஸும் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கு. The next day. Wanna clear a bottle of Cabernet. Wanna stay home, not even drink. Wanna get out of my own head. Wanna lay down, overthink. I wanna cry every tear I got. Put on a dress, be a stranger's dream. Lock up this heart of mine. Wanna wear it on my. ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே நாங்கள் ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் முன்னாடி நாள் நைட்டே சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 7-7:30 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி. அதனால் லேட் பண்ணுறதில்ல, நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, மார்னிங்கோடே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி. அதே மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து நைட்டே வந்து பேக் எல்லாம் பேக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழும்பி எல்லாம் ரெடி பண்ண போனாக்கா நல்லாவே டைம் போய்த்துடும். எங்களுக்கு 7-7:30 போக கிடைக்காது. மேக்ஸிமம் ஒரு 10 பாஸ் ஆகிடும் ஒவ்வொன்றா ரெடியாகி முடியக்கூடிய. அதனால் வந்து நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி நைட் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே தூங்கிட்டேன். அப்போ கொஞ்சம் டயர்ட் இல்லாமல் மார்னிங் போகலுமென்னு சொல்லி. ஏர்லியாக மீன் எப்படியுமே வந்து ஒரு 1 o'clock 1:30 அந்த மாதிரி டைம் தான் எங்களுக்கு ஏர்லியான்னு சொல்லியது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தூங்கி எழுப்பினத்தோடைய வந்து ரீஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிக்கொண்டு அப்படியே வந்து போகிற வேலை மட்டும்தான் இருந்தது. நைட்டே எல்லாம் பிளான் பண்ண சுட்டியும் சின்ன டைம்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். സയന്റിസ്റ്റ് ஸோ இந்த மாதிரி ட்ரிப் போக்குள்ள வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி எங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ரெஸ்டாரண்ட்களை கண்டுபிடிச்சது தான் பெரிய கஷ்டமான வேலை. ஒரு சில ரெஸ்டாரண்ட்டு போனாக்கா அங்கே டீ காஃபி எதுவுமே இருக்காது, ரைஸ் மட்டும்தான் இருக்கும். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்டுன்னு கண்டுபிடிச்சி அங்கே போய்த்து லஞ்ச் தின்ட்டு அதுக்கப்புறம் டீயையும் குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வார வழியே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நிப்பாட்டினேன். அங்கே போய்த்து வந்து கூல் ட்ரிங்க் ஏதாவது எடுப்போம்னு சொல்லி. പുതിയ ഉണ്ടോ എന്നാ പറ്റില്ല. യെസ് വോണ്ട് ഐസ്ക്രീം.
ஸோ எத்தனை வெரைட்டி ஐஸ்கிரீம் இருந்தாலும் எப்போயுமே என் ஃபேவரட் இந்த ஐஸ்கிரீம் தான். இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது, எல்லா ஃப்ளேவருமே பிடிக்கும். நான் ஐஸ்கிரீம் எடுத்தேன், ஹபி வந்து ஐஸ்கிரீம் வேணும் ட்ரிங்க்கே நல்லதுன்னு சொல்லி அவரை ட்ரிங்க் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இனி போகிற ரோட்டெல்லாம் இந்த மாதிரி தான் இருந்தது, ஃபுல்லாக மண் காத்தா தான் இருந்தது. நாங்கள் ஜித்தாக்கு போய்த்து ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6:37 ஆகிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த 4 டேஸும் எப்படி போனண்டே விலங்கல்ல. இந்த 4 டேஸில் நடந்து இந்த மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஆகிக்கு. ஸோ ஹோப் இந்த 4 டேஸையுமே நீங்களும் என்ஜாய் பண்ணிக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Don't forget to subscribe and click the button also to get new update. Inshallah, see you soon in my next new video. Until then, take care. Bye bye.